ஓகே, மாலை வணக்கம். ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்து எனக்கு மூவியில் ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்போ நான் தமிழ் கூட கற்றுக்கிறேன். அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கிடைத்தது. எனக்கு முருகன் சார் கிடைத்தது. ஓகே, கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நான் எப்பவுமே நீங்க மறந்து போக மாட்டேன். அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர், நீங்க ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அவரு கூட இப்படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க பார்த்து எல்லாம் கேட்கிட்டதில்ல, எல்லாம் நல்லா வந்துருச்சுல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல 9th படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போகும், படம் பார்க்குங்க. நீங்க ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் நான் ஏதாவது தப்பா பேசிட்டு எனக்கு மன்னித்து கொண்டால் ஐம் சாரி, forgive me. And நன்றி, இனிய இரவல். பேசுறது எல்லாத்தையும் விட்டுருங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, இனிய இரவு, அதை டைட்டிலா போட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சொல் சிரிப்பாய் சூரியனும் சுடர்விடும் ஆப்பிள் கண்ணமாய் வானம் போல் அழகான செம்பருத்தியாய் கதாநாயகி ஸ்வேதா சாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ மேம், இவ்வளோ நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. லாந்தருக்கு அப்புறம் உடனே நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் த்ரூ அவுட்டாக ட்ராவலாக இருக்குன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். I have got a lifetime friendship அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இளமை துடிதுடிக்க இதயம் படபடக்க பார்க் இசையை தந்த ஆரோக்கியராஜ் ட்ராக் மியூசிக் இதை வாங்கியிருக்காங்க. அவங்களை இப்ப பேச அழைக்கிறோம். வளர்த்து கொண்டு வருபவர், சமூக அக்கறையோடு உதவும் உள்ளத்தில் மாசில்லா மனசாக திகழக்கூடிய பிளாக் பாண்டி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அன்பான வார்த்தைக்கு நன்றி. அன்பு உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு, எங்கள் டைரக்டர், ப்ரொடியூசர், என்டையர் டீம் உழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சீஃப் கெஸ்டாக வந்த என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. தமன் சாருக்கு நன்றி. ஒரு அருமையான அற்புதமான நடிகர். அதாவது எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்துக்கும் கூட இருந்து நான் நிறைய கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் தமன் பிரதர் பற்றி சொல்லி ஆகணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ. ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது. மீடியா, நம்முடைய ஊடக நண்பர்கள், சகோதரர்கள், கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டதுனால தான் நீங்கள் பிரபலங்களாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஏன் கவிஞரை சொன்னேன்னா, எங்களுக்கு ஸ்பாட்டில் என்டர்டெயின்மெண்ட்டு எங்கள் தமிழ் ஆசிரியர் தான். ஏன்னா எங்கள் தமிழாசிரியர் எங்களுக்கு பாடம் நடத்ததை தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸ்லாம் இங்கே கேட்கும்போது, அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் தராரு அதை கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுனதும் நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரது மட்டும் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னும் போது அதுக்கு பெரிய டெஃபினேஷன் கொடுத்தது. அதுக்கு இந்த ஆடியோ லான்ச்லாம் பத்தாது. அந்தளவுக்கு ஒரு இளமை, அதாவது ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, ஆகிட்டீங்க பாருங்க. அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலையெல்லாம் பழைய திருப்பி 25 வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு. அதனால எப்படி சார் எழுதுனீங்க? ஏன்னா
வைரமுத்துவெல்லாம் எழுதியிருப்பாங்க, தப்பு தண்டா தலைவா நீ செய்யவா வெயில் படா இடங்களை விளையாடி தொடவா, அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். இதை மட்டும் எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் அது அடுத்த கண்டிப்பாக கொடுப்பாரு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட டைரக்டர், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒரு அருமையான மனிதர், வளவார் வழியில் வரக்கூடிய ஒரு மனிதர். அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு இயக்குனருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி கிடைச்சி ரொம்ப டிரைவராக இருந்து, சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் டிரைவராக இருந்து, இப்போ ஒரு அசோசியேட்டராக மாறி அப்புறம் அசோசியேட்டாக மாறி ரொம்ப போராடி இந்த படத்தை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அப்படி ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்த எங்கள் தயாரிப்பாளர், அதாவது தயாரிப்பாளர்கள் எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க. இங்கே இருக்கிற ஊடக நண்பர்களே தெரியும், சில பேர் காசு வரும் காசு வராது. ஆனால் எந்த தயாரிப்பாளரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பெண்டிங் கிடையாது. ஷூட்டிங் முடியும் போது எல்லாரும் பேமெண்ட் வாங்கி அவங்க வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே ஒரு ரூபா கெடுதல் கிடையாது. சாப்பாடு 3 வேளை சிறப்பாக போட்டாரு, தங்குற இடத்த சிறப்பாக கொடுத்தாரு, யாருக்கும் எந்த வஞ்சனையுமே வைக்கல. அப்படி ஒரு ப்ரொடியூசர். அவர் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படம் எடுக்கணும். எங்கள் முருகன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் உதவிக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய வசதியை கொடுக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தாதான், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் எல்லா கிராஃப்ட்டுக்குமே வேலை. அதனால நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி.